கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ் இப்போ மகநதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக விஜயும் காவேரியும் வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. கைஸ் பேக் பண்ணிவிட்டு வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க, ஓகே ஓகே அத்தை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாரு. என்னென்னு பேசுகிறாங்கன்னா, ரொம்ப வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப சாரி தம்பி அப்படின்னு. ஆனால் என்னத்தை இதெல்லாம் இதுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு என்ன நீ இப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் வந்து இல்லை அதை விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தையை வந்து சமாதானப்படுத்துகிறார் விஜய். அப்புறம் என்னென்னா எல்லாருமே ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்கு. நர்மதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா, நம்ம குமரனும் பார்த்திங்கன்னா மலேசியா போயிட்டார். இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். எல்லாருமே ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்கோம். ஆனால் என்னத்தை இப்படி சொல்கிறீங்க, ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்கள், நானே வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம விஜய் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சமையல் வந்து ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். நான் டயட்டை ஃபாலோ பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் உங்கள் சமையலை சாப்பிட்டு நான் டயட்டே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டாத்த. ஏன் தம்பி சும்மா கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தை சொல்கிறாரு. சாரதாம்மா சொல்கிறாங்க, இல்லை அத்தை உண்மையாலுமே அதுதான், ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்கள், நான் உடனே வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் ஏன் வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்ட நம்ம சாரதாமா பேசுகிறாங்க. 2 பேரும் க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா அந்தாண்டா அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாருமே பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கங்காவுக்கு ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க நம்ம காவேரி போனாலே அவங்களுக்கு ரொம்ப 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 குஷியாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே கைஸ், நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம விடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜய் வந்து போயிட்டார் வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு போனோன்னே தாத்தாவுக்கு ரொம்ப பெரிய வந்து சந்தோஷமாயிருச்சு. குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்து, விஜய் வந்துட்டியா அப்படின்றாரு. காவேரி கூட்டிகிட்டு வந்துட்டியா? ஆமாம் தாத்தா நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நம்ம தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. பாட்டியை கூப்பிட்டு கல்யாணி பாரு விஜய் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி குஷி ஆகிட்டாரு. நம்ம பாட்டி வந்து சாரி விஜய் உன்னை தெரியாமல் திட்டிட்டு அப்படின்னு, அதெல்லாம் பழசெல்லாம் பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாரு. சரி உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை இருங்க நான் ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா நின்று வில்லத்தனமாக ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. இந்தாண்ட விஜய் வந்து அதுக்கு மேலே ஒரு வில்லத்தனமாக ஒரு பார்வை பார்க்குறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே கிளாஷ் ஏற்படும். அது எப்படி என்னன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.